ஹலோ காய்ஸ், நம்ம இப்போ சங்ககிரி பக்கத்தில் இருக்கோங்க. இது முழுக்க முழுக்க ஹில்ஸ் ஏரியா. பாருங்க எப்படி இருக்கு. இடத்துல ஒரு மலை. நம்ம ஏற்காடு போகிறதுக்கு சேலம் பக்கத்தில் வந்துட்டா டோல்கேட் தாண்டி ஒரு இடத்துல உட்காந்துருக்கோம். நாங்கள் 3 பேர் வந்தோம். நம்ம பைக்கு ஸ்ப்ளெண்டர். ஓகே, அப்படியே போகிற வழியில் எங்கே நிப்பாட்டி வீடியோ எடுக்க முடியுதோ எடுத்து போடுறேன். நம்ம ஈரோட்டில் இருந்து போகும்பொழுது இந்த 20 கொண்டை ஊசி வளைவுகள் இருக்கிற இந்த வழியாக போனோம்னா பக்கம். அதுவே நம்ம குப்பனூர் வழியாக போய் போகிறோம் அப்படின்னோம்னா அது கொஞ்சம் தூரம். ஆனால் அது ரோடு வேற ஒரு லெவலில் இருக்கும். நம்ம இறங்கும்போது அந்த வழியாக தான் இறங்க போகிறோம், போகும்போது இந்த ரோட்டில் போக போகிறோம். இந்த ரோட்டில் நிறைய வேலைக்கு போகிறவங்களாம் நிறைய பேர் போயிட்டுருக்காங்க. ஒவ்வொரு கொண்டையூசி வளைவுக்கும் ஒவ்வொரு பேர் இருக்குது. இந்த கொண்டையூசி வளைவுடைய பெயர் தீரன் சின்னமலை வளைவு. இதே மாதிரி ஒவ்வொரு கொண்டையூசி வளைவுகளுக்கும் ஒரு பேர் வச்சுருக்காங்க. செம்மையாக இருந்துச்சு அதை பார்த்தோன்னே. தமிழில் தமிழ் போராளிகள் மற்றும் தமிழ் புலவர்கள், தமிழ் அரசர்கள், இந்த மாதிரி ரோடு ஃபுல்லாக 20 கொண்டையூசி வளைவுகளுக்கும் தமிழ் புலவர்கள், தமிழ் அரசர்களுடைய பெயர்களே வைக்கப்பட்டிருக்குங்க. இது மனதுக்கு ரொம்ப ஆறுதலான ஒரு விஷயம். இந்த மலை ரோடு அப்படின்றது 22 கிலோமீட்டர் அப்படின்னு சொல்லி ஒரு சில இடங்களில் போட்டிருக்கு. ஒரு சில இடங்களில் 20 கிலோமீட்டர் அப்படின்னும் போட்டிருக்கு. இது எது சரி அப்படின்ட்டு கரெக்டாக தெரியலை. ஏதோ 2 கிலோமீட்டர் வித்தியாசம் தானே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஏறிட்டுருக்கோங்க. இங்கே நிறைய நீர்வீழ்ச்சிகள்லாம் இருந்துச்சு. நாங்கள் எந்த இடத்துலையுமே நிற்கலைங்க. ஃபஸ்ட்டு டைம் வர்றோம், போயிட்டு திரும்ப ரிட்டன் வர்றப்போ லேட் ஆயிரும் அப்படின்ட்டு நிற்கலை. பார்த்தீங்கன்னா பைக்குக்கு சார்ஜ் கிடையாது. அதே நீங்கள் காரு வேனில் வர்றீங்க அப்படின்னா கார் ஜீப்புக்கு 50, மற்ற பெரிய பொலேரோ பிக்கப்பு இந்த மாதிரியான வாகனங்களுக்கு 80 ரூபாய், பேருந்து மாதிரியான வாகனங்களுக்கு 100 ரூபாய், மற்ற இதர ஆட்டோ இந்த மாதிரியான வாகனங்களுக்கு 25 ரூபாய் இந்த மாதிரி கட்டணம் வசூல் பண்ணுறாங்க. இந்த இடத்துல ஒரு செக் போஸ்ட் இருக்குது, வனாந்தர செக் போஸ்ட். அதாவது வனத்துறையுடைய செக் போஸ்ட் இந்த இடத்துல ஒன்று இருக்குது. இந்த ரோடு ரொம்ப சிம்பிளாக ரொம்ப நார்மலாக இருந்துச்சு. ஹில்ஸ் மேலே ஏறுற ஒரு ஃபீலே இல்லைங்க இந்த ரோட்டில். கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் கொஞ்சம் கீழே வியூ பாயிண்டெல்லாம் பார்க்கும்போது ஓகே சரி, ஏதோ கொஞ்சம் பார்க்குற அளவுக்கு இருக்குது அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சே தவிர பெரிய அளவில் இந்த ரோடோட வியூஸ் இல்லை. கொஞ்சம் மேலே ஒரு 10 கிலோமீட்டருக்கு பக்கத்தில் போனதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு ஒரு ஹில்ஸ் மேலே ஏறுற ஒரு ஃபீலே இருந்துச்சு. நம்ம பைக்கும் அவ்வளோக்கா பெருசாக திணறவே இல்லை, அசால்ட்டாக ஏறிடுச்சு. ரோடு ரொம்ப சமதள பரப்பாகவே இருந்துச்சுங்க. அதனால் ரொம்ப அசால்ட்டாக நம்ம பைக் ஏறிடுச்சு. நம்ம இன்ஸ்டா 360 தான் இந்த காணொலியானது ரெக்கார்ட் ஆகிட்டுருக்கு. இது 4Kல எடுக்கிறதுனால நம்ம ஃபுல் வீடியோவையுமே 4Kலேயே ரெண்டர் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. ஸோ நம்ம ஃபுல்லாக எடிட்டிங்கே பார்த்திங்கன்னா 4Kலேயே வச்சு எடிட் பண்ணிட்டோம். ஆனால் இங்கே இருக்கக்கூடிய மரங்கள் மலைகள்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகான தோட்டத்தை கொடுக்கக்கூடியதாக தான் இருந்தது. இந்த இடத்துல இவ்வளோ தூரம் நம்ம மேலே இப்போ தான் 20 கிலோமீட்டர் ஏற்காடுன்னு சொல்லி போட்டிருக்காங்க. அப்போ கண்டிப்பாக ஏற்காடுக்கு 22 கிலோமீட்டர் தான் இருக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா கீழே 20 கிலோமீட்டர்னு போட்டிருந்துச்சு, இந்த இடத்துல 20 கிலோமீட்டர்னு போட்டிருக்கு. கிட்டத்தட்ட நம்ம ரொம்ப தூரம் மேலே வந்துட்டோம். இருந்தாலும் இப்போ தான் 20 கிலோமீட்டருக்கான போர்டே இருக்குங்க.
நான் ஒரு முழுமையான மோட்டோ வீலாக் வந்துட்டு ஏற்காடில் எடுத்திருக்கேன் அப்படின்னு நினைக்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஃபஸ்ட்டு டைம் நம்மளுடைய மோட்டோ வீலாக்குங்க. அதை பெரிய பெரிய பைக்கில் போயிட்டு நம்ம மோட்டோ வீலாக் எடுக்கணுங்கிற அவசியம் இல்லை. நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு ஸ்டார்டிங்கில் நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். முதல்ல நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோமா இல்லையா அப்படிங்கிறது தான் மேட்டர். நம்ம ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நம்ம பின்னாடி நமக்கான தேவைகளை நம்ம நிறைவேற்றிக்கலாம். அதற்கு முன்னாடி நம்மளுடைய ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் அப் வந்து ரொம்ப முக்கியங்க. நம்ம முதல் அடி எடுத்து வைக்கிறது அப்படின்றது நம்முடைய வாழ்க்கையில், ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் முதல் ஸ்டெப் அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒன்று. நம்ம முதலடியவே எடுத்து வைக்கிறதுக்கு தயங்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னோம்னா நம்ம அந்த மலை ஏறவே முடியாது அப்படின்றது தான். ஸோ நம்ம வந்துட்டு ஃபஸ்ட்டு ஸ்டெப் அப்படின்றது எந்த ஒரு செயலையும் தொடங்குறதுக்கு முன்னாடி அதோடைய நெகட்டிவ் தாட்ஸை நினச்சிக்கிட்டு தொடங்காமல் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பை தாராளமாக தைரியமாக எடுத்து வைங்க. நாங்கள் அப்படியே ஒரு சில வியூ பாயிண்ட்ஸில் நிறுத்தி ஃபோட்டோ வீடியோஸ் எடுத்துகிட்டு அப்படியே போயிட்டே இருந்தேங்க. வனத்துறையில் வந்துட்டு நிறைய எச்சரிக்கை இருந்துச்சு. பிளாஸ்டிக் பாட்டில் எல்லாம் போடாதீங்கடா அப்படின்னா எவனும் கேட்க போகிறது கிடையாது. இருந்தாலும் நம்ம எத்தனை டைம் சொல்கிறது, நம்ம திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டியதாக, கத்திக்கிட்டே இருக்க வேண்டியதாக. எத்தனை டைம் வீடியோவை பார்த்தாலும் யாரும் அதை ஃபாலோ பண்ணுற மாதிரி தெரியல. ஃபாலோ பண்ணவும் மாட்டாங்க அப்படின்னு எனக்கு தெரியும். நம்ம ஸ்ப்ளெண்டர் ப்ளஸ் அழகாக அசால்ட்டாக ரொம்ப ஈஸியாக ஏறிடுச்சு. நம்ம வண்டி ஊட்டி, கொடைக்கானல் எல்லாமே ஏறிட்டு வந்துருச்சு. இது சப்ப மேட்ரு நம்ம வண்டிக்கு. இத்தனைக்கு டைமிங் செயின் ப்ராப்ளத்தில் தான் இருந்துச்சு. நம்ம ஜஸ்ட்டு அதுக்கு முந்தின நாள் கூப்பிட்டு அண்ணா போகலாம் அப்படின்னாங்க. நானும் எங்கேயாச்சும் போகலாம் அப்படிங்கிற முடிவில் தான் இருந்தேன். நவீன் கூப்பிட்டு கேட்டோன்னே சரி ஓகே கிளம்பலாம் அப்படின்னு போட்டு நாங்கள் அடுத்த நாள் டக்குன்னு கிளம்பி போயாச்சு. ஜஸ்ட் ஒரு 12 ஹவர்ஸ் தான் கேப். நைட்டு கூப்பிட்றோம், நாங்கள் பகல் போயாச்சுங்க. நாங்கள் ஃபஸ்ட்டு டைம் நாங்கள் ஏற்காடு வர்றோம் அப்படின்றதுனால எங்களுக்கு வந்துட்டு எந்த இடத்துல வியூ பாயிண்ட் இருக்குது, எந்த இடத்துல சுற்றுலாத்தலங்கள்லாம் இருக்குது அப்படிங்கிற எந்த ஒரு ஐடியாவுமே இல்லை. நாங்கள் பாட்டுக்கு வண்டி எடுத்தால் சரி ஹில்ஸ் போய் ஃபஸ்ட்டு ஏறுவோம். அதுக்கப்புறம் அங்கே எந்தெந்த வியூ பாயிண்ட் இருக்குது, எப்படி போகலாம் அப்படின்றது அங்கே போர்டு வச்சுருப்பாங்க. இல்லைன்னா மேப் பார்த்து போய்க்கலாம் அப்படின்ற ஐடியாவில் தான் கிளம்பி வந்தோம். ஆனால் பார்த்திங்கன்னா நாங்கள் டைமிங் ஆக டக்குன்னு குயிக்காக எல்லாத்தையுமே பார்த்துட்டு நம்ம கிளம்பணும் அப்படின்ற எண்ணம் தான் இருந்துச்சு. நாங்கள் இந்த இடத்துல நிறுத்தி கொஞ்சம் வியூ நல்லா தெரியும் பார்க்கலாம் அப்படின்ட்டு பார்த்தோம். மறுபடி பார்த்தா இந்த இடத்துல பெருசாக வியூ ஒன்றும் நல்லா இல்லை. ஸோ நம்ம அப்படியே திரும்பவும் கொஞ்சம் முன்னாடி போனோம். மேலே போகலாமா? கொஞ்சம் முன்னாடி போனோன்னா கீழே மைன் அப்படியே நல்லா தெரிஞ்சு ஒயிட் கலரில். அதை பற்றி தெரிஞ்சுன்னா யாராச்சும் கமெண்ட் பண்ணுங்கன்னு கூட வீடியோவில் சொல்லியிருந்தேன். அந்த வீடியோவை பார்ப்பீங்க. நாங்கள் ஏற்காடு மலை ஏறி ஒரு 15% வந்திருப்போம். அங்கே பாருங்கள் எவ்வளோ ஒரு அடர்ந்த காடு. அதுக்கு அந்த பக்கம் ஒரு மலை மாதிரி இருக்கு. சரியான காடு. எல்லோ ஃப்ளவர்ஸ் நிறையா இருக்குது. அங்கே ஒயிட் கலரில் இருக்குல்ல, ஓரளவுக்கு தெரியும். இது தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்க மக்களே. இது மலையா இல்லை கொட்டி வச்சுருக்காங்களான்னு தெரியல மண். அங்கே மலை எவ்வளோ க்ரீனாக இருக்குது.
சரியான காடு இது வார எப்படி இருக்குது, பயங்கரமான காடு. இந்த பக்கம் போயிட்டு மேலே ஒயிட் கலரில் மண் கொட்டி இருந்துச்சு இல்லையா, அது மலை மாதிரி எவ்வளோ பெருசாக இருந்துச்சு. ஒரு மலைக்கு ஈவனாக தான் அந்த மண் கொட்டி இருந்துச்சு. அந்த இடம் என்ன அப்படின்னா, கீழே பூமியை குழி தோண்டி மைன், அதாவது அந்த கற்களையெல்லாம் உடச்சி எடுப்பாங்கள்ல, பாறை குழிம்பாங்க எங்கள் ஊரில். அந்த மாதிரி உள்ள பூமியை குடஞ்சி பாறைகளை எடுத்து அதிலிருந்து தான் எம்சாண்டு, நம்ம வீடுகளுக்கு கட்டக்கூடிய கருங்கற்கள், இதெல்லாமே உடச்சி எடுப்பாங்க. அந்த மாதிரி பாறை குழிங்க அது. பூமியை குடஞ்சி அவ்வளோ மண்ணை எடுத்து வெளியில் அந்தளவு கொட்டியிருக்காங்கன்னா, பூமி அவங்க எந்த அளவுக்கு குடஞ்சிருந்தா அவ்வளோ பெரிய மலை அளவுக்கு வந்துட்டு அவங்க மண்ணை கொட்டியிருப்பாங்க. அப்படின்னா பார்த்துக்கோங்க நம்மளோட பூமி தாய் எந்த அளவுக்கு சுரண்டி வச்சுருக்காங்க அப்படின்ட்டு. முன்னாடி போயிட்டுருக்காங்க இல்லையா, இவங்க பார்த்திங்கன்னா இங்கே வேலைக்கு போயிட்டுருப்பாங்க போல். அவங்க ரெகுலராக போகிறாங்கன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி தான் இருந்தாங்க. அவங்க போகும்போது சைடில் 2 பேர் உட்காந்துருந்தாங்க. மறுபடி போகும்போது அவர் கூப்பிட்டாங்க. அவர் சாப்பாட்டு கூடையோடு உட்காந்துருந்தார். அதை வச்சுட்டா கண்டுபிடிச்சி அவங்க எல்லாம் இங்கே வேலைக்கு போயிட்டுருக்காங்க அப்படின்ட்டு. நம்ம இன்ஸ்டா 360ல் கன்யூஸாக வீடியோ எடுக்கும்போது ஒரு 15 மினிட்ஸுக்கு மேலே கன்யூஸாக வீடியோ எடுத்தோம் அப்படின்னோம்னா பேட்ரி செம்மையாக டெம்பரேச்சர் ஏறிடுதுங்க. பயங்கரம் ஹீட்டு. அதை பேட்ரி கழட்டி கையில் வச்சிங்க அப்படின்னா கையே வந்து பயங்கரமாக வெந்து போயிடும். அந்தளவுக்கு கொஞ்சம் நேரம் அழுத்தி பிடிச்சிங்க அப்படின்னா கை வெந்து போயிடும். அந்தளவுக்கு பேட்ரி வந்து சரியான சூடாகுது. அதனால் பேட்ரியெல்லாம் 2-3 வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா பெட்டர். ஒரு 2 பேட்ரி அப்படின்னா, ஒரு பேட்ரி ஹீட் ஆகும்போது அடுத்த பேட்ரி எடுத்து போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஓரளவுக்கு ஹீட்டிங் இஷ்யூ வந்து தவிர்க்கலாம். ஆனால் ப்ராசஸரோட ஹீட் வந்துட்டு நம்ம தவிர்க்க முடியாது. ப்ராசஸரோட ஹீட்டை தவிர்க்கணும் அப்படின்னோம்னா நம்மளோட ரெக்கார்டிங் வந்து கட் பண்ணி ஆஃப் பண்ணி போட்டுக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா குயிக் ஷாட் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு ஸ்விட்ச், அதாவது ரெக்கார்டிங் பட்டன் அமுக்குனீங்க அப்படின்னா டக்குன்னு ஆன் ஆகிட்டு அதுவும் பாட்டுக்கு ரெக்கார்டிங் ஸ்டார்ட் பண்ணிடும். அதே மாதிரி நீங்கள் ரெக்கார்டிங்கை ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னா கூட நீங்கள் வந்துட்டு திரும்பவும் ரெக்கார்டிங் பட்டனை திரும்ப அழுத்துனீங்க அப்படின்னா அதுவும் பாட்டுக்கு ரெக்கார்டிங் ஆஃப் ஆகிட்டு திரும்ப வந்துட்டு கேமரா ஆஃப் ஆகிருங்க. கேமரா ஆன் ஆகிட்டு ரெக்கார்ட் ஆகுது. திரும்ப அமுக்கும்போது கேமரா ரெக்கார்டிங்கை ஸ்டாப் பண்ணிவிட்டு கேமரா ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிடுது. ஆனால் அது வந்து 5.7Kல தான் வந்துட்டு ரெக்கார்ட் ஆகுதுங்க. நார்மலாக ஒரு சில வீடியோஸ் நான் 4Kல 60 fps எடுத்தேன். ஆனால் குயிக் ஷாட் எடுக்கும்போது 5.7Kல 30 ஃப்ரேம்/செகண்டில் தான் வீடியோ எடுத்துச்சு. ஸோ நீங்கள் ஆனால் அப்படி 5.7Kல எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெமரி கார்டு குயிக்காக வந்துட்டு முடிஞ்சிடும். என்னோட 2 மெமரி கார்டு கொண்டு போனால் 2 மெமரி கார்டுமே ஃபுல் ஆகிடுச்சு. ஒன்று 128 GB, ஒன்று 64 GB. 2 மெமரி கார்டுமே ஃபுல் ஆகிடுச்சு. ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ரோடோட வியூ ஃபுல்லாக எடுத்துருக்குங்க. ரோடு வியூ வந்து நம்மளது எதுவுமே வந்துட்டு அதிகம். இன்ஸ்டா 360 எடுத்ததுக்கு காரணமே ஹில்ஸ் ரோடு நம்மளுடைய வே இந்த மோட்டோ வீலாக்காக யூஸ் பண்ணுறதுக்காக தான் எடுத்துச்சு. மற்ற காரணம் அப்படின்னா நம்ம ஃபங்க்ஷனில் வெட்டிங்கில் வந்துட்டு தாலி கட்டுறது, ஒரு பெரிய குரூப் இருக்குது அப்படின்னா அந்த குரூப்பை வீடியோ எடுக்கிறதுக்கு இந்த மாதிரியான இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி முகூர்த்த கால் போடுறது, இந்த மாதிரியான இடத்துக்கும் நம்மளுக்கு இன்ஸ்டா 360 யூஸ் ஆகுதுங்க. பாருங்கள், இந்த ரோட் வியூஸ் வந்துட்டு நார்மலாகவே எடுத்துக்கலாம். அதே நேரத்தில் இது 360 வியூலேயும் காட்ட முடியும். 360 வியூ வந்துட்டு நம்ம டாப்பில் மேலே தூக்கி வச்சுருக்கோம் அப்படின்னா நல்லா ஃபுல்லாக 360 காட்டும்போது நல்லாயிருக்கும். நம்ம வந்துட்டு ஹேண்டில் தான் மாட்டியிருக்கோம். ஸோ வந்துட்டு 360 வியூ வந்துட்டு இதில் பெருசாக தெரியாது. என்னுடைய ஃபேஸ் வந்து இழுத்த மாதிரி தெரியும். ஸோ நான் 360 அதிகமாக யூஸ் பண்ணிக்கல வீடியோ எடிட்டிங்கில். ஓகேங்க, இதுவே 15 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நம்ம மீண்டும் அடுத்த ஒரு காணொளியில் சந்திக்கலாம்.